ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரர்களே, கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை கொண்டு திராட்சை ரசமாக மாற்றப்பட்டது. ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகின்றது. இதைத்தான் எரேமியா புத்தகத்திலே 29வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கின்றோம். உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமையான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் ஆண்டவரோடு இணைந்து செயல்பட வேண்டும், ஆண்டவரோடு நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பொழுது அது ஆசீர்வாதமாக மாறும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஒரு பிரச்சனை வருகின்றது. திருத்தூதர் பணியிலே 6வது அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். என்ன பிரச்சனை என்று பார்க்கின்ற பொழுது, சீடர்களுடைய எண்ணிக்கை வளர்கின்றது. எனவே உணவு பரிமாறுகின்ற இடத்திலே பிரச்சனை வருகின்றது. கிரேக்க பெண்களை சரிவர கவனிப்பதில்லை என்று ஒரு புகாரானது வருகின்றது. இந்த புகாரை அலட்சியம் செய்யவில்லை. இதை ஒரு ஒரு குறையாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. சீடர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முதலாவதாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சீடர்கள் எல்லோரையும் அழைக்கின்றார்கள். வாருங்கள், இங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்றது, இதை பற்றி நாம் சிந்திக்கலாம், இதை பற்றி நாம் விவாதிக்கலாம் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். நம்முடைய குடும்பத்திலும் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லி நாம் தள்ளி வைக்கக்கூடாது. மாறாக அது பிரச்சனையாக நம்முடைய கண்களுக்கு படுகின்ற பொழுது, நம்முடைய மனதிலே படுகின்ற பொழுது அவர்கள் எல்லோரையும் அழைத்து இதை பற்றி நாம் விவாதிக்க வேண்டும். சீடர்கள் இதைத்தான் செய்தார்கள். தொடக்கத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், திருத்தூதர் பணியிலே 6வது அதிகாரத்திலே முதல் 7 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது முதலிலே தொடக்கத்திலே பிரச்சனைகள் வருகின்றது. அதனுடைய இறுதியிலே பார்க்கின்ற பொழுது பிரச்சனை தீர்வு கொடுக்கப்பட்டது. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கப்பட்டு அங்கு திருச்சபையானது வளர்கின்றது. ஒருவேளை அவர்கள் கொண்டு வந்த இந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் இருந்தால் அந்த திருச்சபையானது பிளவுபட்டு போயிருக்கும். அந்த திருச்சபைக்குள்ளாக சண்டை சச்சரவுகளும் இருந்திருக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது நாம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம். ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை அமர்ந்து ஆலோசித்து இந்த பிரச்சனைகளை எவ்வாறு நாம் தீர்க்க முடியும், விவாதித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும். அப்படித்தான் சீடர்கள் என்ன செய்தார்கள் என்றால், 12 திருத்தூதர்களும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து அவர்கள் எல்லோரையும் வரவழைக்கின்றார்கள். அவர்கள் அந்த பிரச்சனையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அதுவும் ஒரு பிரச்சனை தான், எனவே எடுத்துக்கொண்டார்கள். அடுத்ததாக என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் சொல்லுகின்றார்கள் பிரையாரிட்டி, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் எல்லா விதத்தையும், எல்லா வேலைகளையும் நாம் ஒரே விதத்திலே நாம் கணக்கு போட்டு விடக்கூடாது. எல்லாவற்றையும் ஒரே இடத்திலே வைத்து நாம் பார்க்கக்கூடாது. எது முக்கியமோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே சீடர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தையில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. இந்த பிரச்சனை முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்காக இறை வார்த்தையை நாங்கள் போதிக்காமல் பந்தியிலே இருக்கின்றவர்களை நாங்கள் கவனிப்பது முறையல்ல. எனவே இறை வார்த்தையை அறிவிப்புதான் எங்களுக்கு கடமை என்று அவர்கள் சொல்கின்றார்கள். நம்முடைய வீட்டிலும் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது
எதற்கு முக்கியமோ அதற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். பிரையாரிட்டி எல்லாமே முக்கியமாக இருந்தாலும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எது முதலிலே இம்பார்ட்டன்ட், அடுத்தது எது இரண்டாவதாக இருக்கின்றது, எது மூன்றாவதாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் தகுதியாக நாம் படிநிலையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது குடும்பத்திலே பிரச்சனைகள் வராது, அந்த இடத்திலே அமைதி இருக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆதலால் அன்பர்களே, மூன்றாவதாக பார்க்கின்றோம், அவர்கள் அந்த பணியை வேலையை பகிர்ந்து கொடுக்கின்றார்கள், டெலிகேட் பண்றாங்க. நீ இந்த வேலையை செய்யப்பா, நீ இந்த பணியை பார்த்துக்கப்பா என்று சொல்லி அந்த பொறுப்புகளை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தேர்ந்தெடுங்கள், அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம் என்கின்றார்கள். ஏன்னா உங்களிடமிருந்து ஒரு நல்ல வேலை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பாருங்க, நற்பெயர் பெற்றவர்கள் யார் என்று பாருங்கள், அவர்களை நாம் நியமிக்கலாம். அவர்கள் இந்த வேலையை செய்யட்டும். பந்தியில் அமர்ந்து சாப்பிடுகின்றவர்களை, உண்கின்றவர்களுக்கு சரியான உணவு கிடைக்கின்றதா, சரியான போதுமான மதிப்பு கொடுக்கின்றார்களா, அவர்களுக்கு உணவு கிடைக்கின்றதா என்பதை அதை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். எனவே உங்களில் யார் முக்கியமானவர்கள் யார் இருக்கின்றார்களோ, நல்ல பெயர் வாங்கி இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள், அவர்களை நாம் இந்த பணிக்காக நியமிப்போம். ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது, இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண வேண்டும். எனவே இதில் நாங்கள் அமர்ந்து கொண்டு நாங்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்க முடியாது. எனவே வேறொருவரை இந்த பணியை நாம் பார்த்து கொள்ள நாம் நியமிப்போம் என்று சொல்கின்றார்கள். மூன்றாவதாக, அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இதே போன்ற ஒரு பிரச்சனையானது விடுதலை பயண புத்தகத்தில் வருகின்றது. இஸ்ரேல் மக்களை மோயிசன் வழிநடத்தி கொண்டு சென்றார். அப்பொழுது தன்னுடைய மாமனாருடைய ஊருக்கு அருகிலே வந்த பொழுது அவருடைய மாமனார் மோயிசனை அவருடைய மகளையும் காண்பதற்காக வருகின்றார். மோயிசன் அமர்ந்து கொண்டு எல்லாரிடமும் விசாரித்து கொண்டிருக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவரை சுற்றி இருக்கின்றார்கள். அப்பொழுது இதை பார்த்த அவருடைய மாமனார் சொல்கின்றார், நீ எல்லாவற்றையும் விசாரித்து கொண்டிருக்கின்றாய், உனக்கு ஓய்வே இல்லை, நீ இரவும் பகலுமாக விசாரணை நடத்தி அவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றாய், எனவே உனக்கு ஓய்வு தேவை, அல்லது சில சமயங்களிலே நீ எரிச்சல் அடைவாய். எனவே நாம் என்ன செய்யலாம் என்றால், நீயே இந்த இஸ்ரேலிலே மக்களிலே யார் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை நியமித்து அவர்களுக்கு இந்த வேலையை கொடுத்து விடு என்று சொல்கின்றார். அப்பொழுதுதான் நீ சலிப்படைய மாட்டாய், உன்னுடைய வேலையிலே எரிச்சல் அடைய மாட்டாய் என்று சொல்கின்றார். எல்லா வேலையும் நீ பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம் என்று சொல்கின்றார். அதே போல நான் பார்க்கின்றேன், ஒரு குடும்பத்தில் நான் போன சாப்பிடுவதற்காக. அப்பொழுது அந்த பெற்றோர்கள் சொன்னார்கள், அந்த முதல் 3 குழந்தைங்க இருக்கிறாங்க, முதல் குழந்தையை பார்த்து சொன்னாங்க, நீ டேபிளை தொடச்சி வை. சாப்பிட்ட அந்த பிளேட்டெல்லாம் இரண்டாவது குழந்தையை பார்த்து சொல்கிறாங்க, அந்த சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் நீ கழுவி வை. மூன்றாவது குழந்தையை சொல்கிறாங்க, அந்த குழந்தையை பார்த்து அந்த மீதமுள்ள அந்த உணவை பாதுகாப்பாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வை என்று சொல்கின்றார்கள். எனவே நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு நாம் அனைவரும் அவருடைய ஆளும் தன்மையை அவர்களுக்கு நாம் வளர்க்க வேண்டும் என்றால் நாம் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி நாம் ஒன்றும் அவர்களை விலக்கி வைக்கக்கூடாது, மாறாக அவர்களுக்கும் பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள சங்கடங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பிற்காலத்திலே நல்ல ஒரு குடும்ப தலைவராக தலைவியாக இருக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, நான்காவதாக பார்க்கின்றோம், நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று சொல்கின்றார்கள். அதாவது நாங்கள் ஜெபிப்பதுதான் எங்களுடைய கடமை. பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதுமே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனால் பிரச்சனைகள் வருகின்ற நேரத்திலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும், இறைவார்த்தையை அறிவிக்க வேண்டும், அதிலே நாங்கள் நிலைத்து நிற்போம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போதனையை கேட்பதற்காக பல மைல்கள் கடந்து அவருடைய போதனை கேட்பதற்காக மக்கள் வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கவில்லை. அவருடைய ஜெபிக்கக்கூடிய நேரம் வந்தவுடனே அவர் என்ன செய்கின்றார்? அவர்களை விட்டு தனியாக சென்று அவர் ஜெபித்ததாக நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபிப்பதற்கு நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். நாம் எப்போவும் உள்ள கலங்குகின்றோம், வேலை இருக்கின்றது, வேலையானது நமக்கு பறி போன பொழுது நாம் உள்ளம் கலங்குகின்றோம். இனி என்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்ற ஒரு வேதனை, அல்லது ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய நபர்
உடல் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையிலே அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்ற பொழுது அவர் உள்ளம் கலங்குகின்றார். அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், நம்மோடு இருந்தவர்கள் திடீரென்று இறந்து போய்விட்டால், ஐயோ அவர் இறந்து போய்விட்டாரே, என்னை அன்பு செய்தாரே, என்னை பராமரித்தாரே, அவர் இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி நாம் கலங்குகின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது போன்ற கலக்கங்கள் அடைகின்ற பொழுது என்ன சொல்கின்றார் என்றால், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளம் கலங்கினாரா? ஆம், அவரும் உள்ளம் கலங்கினார். ஏனென்றால் அவர் 100% மனிதராக இந்த உலகத்திலே வந்த பொழுது அவரும் உள்ளம் கலங்கினார். தன்னுடைய இறப்பை பற்றி, தன்னுடைய சாவை குறித்து அவர் உள்ளம் கலங்கினார். அவர் என்ன செய்கின்றார்? சாவு வரும் அளவுக்கு என்னுடைய உள்ளமானது ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்று சொல்லி மத்தேயு நற்செய்தியிலே 26வது அதிகாரத்திலே 37, 38, 39 வசனங்களிலே பார்க்கலாம். கெத்செமனி தோட்டத்தில் உள்ள அந்த நடந்த அந்த நிகழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சாவு வரும் அளவுக்கு என்னுடைய உள்ளமானது ஆழ்துயரம் கொண்டுள்ளது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று முழங்கால் படியிட்டு முகங்குப்புற விழுந்து ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றார். ஜெபித்து மறுபடியும் சீடர்களை பார்த்து சொல்கின்றார், நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். அவர்கள் உறங்குவதை பார்த்து 1 மணி நேரம் என்னோடு சேர்ந்து விழித்திருந்து ஜெபிக்க முடியவில்லையா என்று கேட்கின்றார். எனவே நாம் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது முழங்கால் படியிட்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு ஓடி வர வேண்டும். அடைக்கல நகரமாக இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தார்கள்? அந்த நகருக்கு ஓடி வந்தார்கள். அவர்கள் ஏதாவது தவறுகள் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது முறை. அப்பொழுது யோசுவா புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் இருக்கின்றது, அந்த இஸ்ரேல் மக்களிலே 12 கோத்திரங்கள் இருக்கின்றது. அந்த கோத்திரங்களிலே 6 நகரங்களிலே அடைக்கல நகராக இருக்கின்றது. அந்த அடைக்கல நகரிலே ஒரு பலிப்பீடமானது இருக்கின்றது. யாராவது தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய தண்டனையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அந்த தண்டனையிலிருந்து தங்களை தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் அந்த அடைக்கல நகரிலே உள்ள அந்த பலிப்பீடத்திற்கு வந்து இறுக பிடித்துக் கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படியிட்டு ஆண்டவர் கெத்செமனி தோட்டத்திலே அவர் ஜெபித்தது போல சாவு வரும் அளவுக்கு ஆழ்ந்த துயரமானது நம்முடைய உள்ளமானது கலங்கி இருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்பொழுது ஆண்டவரிடம் நாம் சன்னிதானத்திற்கு வர வேண்டும். நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சக்தியை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய, அந்த துன்பத்தோடு போராடக்கூடிய அந்த சக்தியை நமக்கு கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு விருப்பமானால் அந்த துன்பம் நம்மை விட்டு அகலும். இல்லை என்றால் அந்த துன்பத்தோடு நாம் போராடக்கூடிய அந்த சக்தியும் பலத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எனவேதான் சீடர்கள் சொன்னார்கள், நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று சொல்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னை பின்தொடர்ந்த அந்த மக்களை பார்த்து அவர் தனியாக சென்று, அவர் போதிக்காமல் தனியாக சென்று இறைவேண்டல் செய்தார். 5வதாக பார்க்கின்றோம், அந்த 7 பேரை நியமிக்கின்றார்கள். ஒரு அமைப்பானது மாற்றம் அடைகின்றது, ஒரு அமைப்பானது உருவாக்கப்படுகின்ற. ஒரு திருத்தூதர்கள் மட்டுமே நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த உணவு பரிமாறுகின்ற இடத்திலே பிரச்சனை வந்த பொழுது என்ன செய்கின்றார்கள்? 7 நபரை நியமிக்கின்றார்கள். அந்த 7 பேர் தான் டீக்கன். அப்படித்தான் இந்த டீக்கன் ஆனது உருவாக்கப்பட்டது, உருவானது. ஏனென்றால் அந்த மக்களுக்கு பணி செய்வதற்காக டீக்கன்கள் உருவாக்கப்பட்டார்கள். அந்த அமைப்பு முறையானது மாற்றப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில வேலைகளிலே அந்த அமைப்பு முறையை மாற்ற வேண்டும். குடும்பமாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம், நாம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம். இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. கால சூழ்நிலைக்கேற்ப, தேவைக்கேற்ப அந்த அமைப்பு முறையை நாம் மாற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இந்த முதல் வாசகமானது சொல்கின்றது. முதலிலே பிரச்சனைகள் எழும்புகின்ற பொழுது கூடி வர வேண்டும். 2வதாக எது முக்கியத்துவம், பிரையாரிட்டி, எது பலவிதமான காரியங்கள் நமக்கு இருந்தாலும் கூட, எல்லாமே முக்கியமானதாக இருந்தாலும் கூட, எது முக்கியம், முதலிடம் கொடுக்க வேண்டும், 2ஆம் இடம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும்.
மூன்றாவதாக பணியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பணியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், டெலிகேட் பண்ணணும், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணும். அப்பொழுதுதான் நாம் மற்றவருடைய ஆளுமையை நாம் வளர்க்க முடியும். பல நேரங்களிலே பார்க்கின்றோம், கட்சிகளிலே தலைவர்கள் இருக்கின்றார்கள். அந்த தலைவர்களே தனக்கு பின்னால் இன்னொரு வாரிசுகளை உருவாக்குவதில்லை. அதனால் அந்த கட்சியை அழிந்து போகின்ற ஒரு சூழ்நிலையானது இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆளுமையை உருவாக்க வேண்டும், வேலையை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நான்காவது, இறைவேண்டலிலும் இறைப்பணி செய்வதிலும் நாங்கள் நிலைத்திருப்போம். நமக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த பணி, குழந்தைகளுக்கு நமக்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நாம் பெற்ற அந்த ஆன்மீகத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவதாக, அந்த அமைப்பு முறையை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதற்கு நாம் ஒத்து போக வேண்டும், இணைந்து போக வேண்டும். இதுதான் அன்பார்ந்தவர்களே. அதன் பிற்பாடு நீங்கள் அந்த முதல் வாசகத்துடைய பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது. தொடக்கத்தில் பிரச்சனை, முடிகின்ற பொழுது இந்த வாசகத்துடைய முடிவில் பிரச்சனை முடிஞ்சது. அந்த இறை வார்த்தையானது என்ன, கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களும் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். பிரச்சனை தொடங்கியது, அந்த வாசகத்தினுடைய இறுதியிலே பிரச்சனை முடிந்தது. தான் நான் சொன்னேன், காண ஒரு திருமணத்தில் முதலிலே பரிமாறிய திராட்சை ரசத்தை விட அதன் பின் பரிமாறிய அந்த திராட்சை ரசமானது சுவை மிக்கதாக இருந்தது. பிரச்சனை வருகின்ற பொழுது ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும். ஆண்டவரோடு பயணிக்கின்ற பொழுது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அது நமக்கு மாறும் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் வாசகத்தை இன்னைக்கு வீட்டில் மறுபடியும் வந்து அமர்ந்து படியுங்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்கின்றார், நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள், நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். இதுதான் கடவுளுடைய இயல்பாக இருக்கின்றது, கடவுளுடைய தன்மையாக இருக்கின்றது, கடவுளுடைய குணாதிசயமாக இருக்கின்றது. நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். இதுதான் மீட்பு. பாவத்தினுடைய காரணமாக விண்ணகத்திற்கு செல்ல முடியாமல் கடவுள் விண்ணக தந்தையோடு இணைந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது இருந்தது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள், நீங்களும் விண்ணக தந்தையோடு இருப்பீர்கள், நீங்களும் விண்ணகத்திலே இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அது மட்டுமல்ல, நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வோரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே 14வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் கேட்டோம். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வோரும் செய்வார், அதைவிட மேலானவற்றையும் செய்வார் என்று சொல்லப்படுகின்றது. இது விவிலியத்திலே நடந்ததா என்றால் ஆம், நடந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளிகளை தொட்டு சுகப்படுத்தினார். ஆனால் பேதுருடைய ஆடையினுடைய நிழல் பட்டால் போதும் என்று சொல்லி நோயாளிகளை படுக்கையிலே கொண்டு வந்து அவருக்கு முன்பாக கிடத்தினார்கள். யாரெல்லாம் பேதுருடைய நிழல் பட்டதோ அவர்கள் அனைவருமே சுகமடைந்தார்கள். இதை நாம் விவிலியத்திலே நாம் பார்க்கலாம். திருத்தூதர் பணியிலே 5வது அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களை பார்க்கலாம். திருத்தூதர் பணியிலே 9வது அதிகாரத்திலே 36 முதல் 42 வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இறந்தவரை உயிர்த்தார். ஆனால் இங்கே பார்க்கின்றோம், தபிதா என்ற ஒரு பெண் சீடர் இருக்கின்றார், அவரும் இறந்து போய்விடுகின்றார். பேதுருக்கு செய்தியானது சொல்லப்படுகின்றது. பேதுரு வந்து அந்த இறந்தவருடைய அம்மாவை எழுப்பி விடுகின்றார், இறந்தவரை எழுப்பி விடுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் பணியிலே 2வது அதிகாரம் 41வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது பெந்தகோஸ்து பெருவிழாவின் போது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி பேதுருடைய போதனையை கேட்டு 3000 பேர் திருமுழுக்கு பெற்றதாக திருத்தூதர் பணியானது சொல்லுகின்றது.
திருத்தூதர் பணியிலே 3வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை பார்க்கின்ற பொழுது 40 ஆண்டுகளாக எருசலேம் தேவாலயத்திலே பிறவியிலே முடக்குவாதமுற்ற அந்த மனிதரை பிச்சை எடுப்பதற்காக அந்த இடத்திலே வைத்து விடுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனிதரை சந்தித்திருந்திருப்பார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு அவர் போய்கொண்டிருந்தவர். அந்த முடக்குவாதமுற்ற அந்த மனிதரை பார்த்திருந்திருப்பார். ஆனால் அவருடைய காலத்தில் அவருக்கு சுகம் கொடுக்கவில்லை. ஆனால் பேதுரு இருந்தபோது அவர் விண்ணகத்திற்கு சென்ற பிற்பாடு பேதுரு பார்க்கின்றார், இந்த மனிதர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றாரே, முடக்குவாதமுற்ற மனிதராக இருக்கின்றாரே, இவருக்கு சுகத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி அவரை அணுகி போகின்றார். என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லை, ஆனால் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகின்றேன், எழுந்து நட என்று சொல்லுகின்றார். எழுந்து நடந்தார் அல்லவா? ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் நான் செய்கின்ற செயல்களை செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். கொர்நேலியுவின் வீட்டிலே தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். எனவே மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். புறஜாதி மக்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நாமும் இத்தகைய ஒரு மனநிலையோடு வாழ வேண்டும். நாம் அனைவரும் எப்பேற்பட்ட ஒரு மனநிலையோடு வாழ்ந்து வருகின்றோம்? நான் நல்லா இருக்கணும், மற்றவர்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன? ஆண்டவருடைய மனநிலை பாருங்கள், மிக அருமையாக இருக்கின்றது. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு அருமையான வார்த்தை. இந்த மனசு நம்ம ஒருவருக்கும் வந்துருமா? நான் செய்வது போல நீங்களும் செய்வீங்க, ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வீங்க என்று சொல்ல முடியுமா? பொறாமையினால நாம் சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தாலும் கூட அவர் சொல்கின்றார், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வோரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று சொல்லுகின்றார். நாம் என்ன ஒரு மனநிலையோடு இருக்கிறோம்? நான் நல்லா இருக்கணும், மற்றவர்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன? என்னுடைய வீடு சுத்தமாக இருக்கணும், என்னுடைய வீட்டினுடைய குப்பையை தெருவில் போடுவேன் அல்லது ரோட்டில் போடுவேன் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். வாகனத்திலே வருகின்ற பொழுது ஹைபீம் லைட் போட்டு மற்றவர்களை நிதானத்தை தடுமாற வைத்திருக்கின்றோம். வேண்டுமென்றே அந்த ஹைபீம் லைட் போட்டுருவோம். பாருங்கள், மற்றவர்கள் நமக்கு வண்டிக்கு பின்னால் வருகின்றவர்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்க வழிவிடாமல் அவர்கள் அவசரமாக போக வேண்டியதாக இருக்கலாம். வழி விட்டால் அவர்கள் போகுவதற்கு வசதியாக இருக்கலாம், ஆனால் நாம் வழிவிட மாட்டோம். நம்மை விட்டு கடந்து செல்லக்கூடாது என்று சொல்லி நம்மைத்தான் நாம் முதன்மைப்படுத்தி நாம் செல்வோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், நான் செய்யும் செயல்களை என்னென்ன நம்பிக்கை கொள்வோரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று சொல்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்றோம், சில சமயங்களிலே நான் நல்லவனா இருக்கணும், அதை விட மற்றவர்கள் இன்னும் எனக்கு கீழே இருக்கணும் என்றுதான் நாம் நினைக்கின்றோம். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஃபாதர், என்னுடைய மகளுக்கு திருமண வயது ஆகிவிட்டது, ஆனால் திருமணம் இன்னும் நடக்கலை ஃபாதர் என்று சொன்னேன். அப்புறம் என்ன படிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டேன். எல்லாம் படித்ததெல்லாம் சொன்னாங்க. எவ்வளோ நல்ல படிப்பு படிச்சிருக்கிறாங்களே, வேலை இருக்குது, அப்புறம் ஏமா மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குதுன்னு கேட்ட பொழுது அவருக்கு சொன்னார்கள், ஃபாதர், மாப்பிள்ளையெல்லாம் வந்துட்டு தான் போகுது ஃபாதர். என்னுடைய வீட்டுக்காரருடைய அண்ணன் உடைய பிள்ளைக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கலை, ஒரு சாதாரணமாக திருமணம் நடந்தது, சாதாரண ஒரு குடும்பத்தில் அந்த பெண் விரும்பி திருமணம் செய்து விட்டார்கள். எனவே அந்த மருமகன் வந்து ஒரு அந்த அளவுக்கு பிரமாதமாக சொல்லிக்கொள்ளக்கூடிய வேலைக்கெல்லாம் போகல, வேலை சம்பாதியமெல்லாம் குறைவாக தான் இருக்கின்றது. எனவே என்னுடைய பிள்ளைக்கு நல்ல இடத்துல வரன் வந்தாலும் கூட அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி அவர்கள் தட்டி கழிக்கின்றார்கள், அல்லது ஏதாவது ஒன்று சொன்னால் ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள். அல்லது அவர்களே ஒரு மாப்பிள்ளை கொண்டு வந்தால் அது வந்து அவர்களை விட எங்களுடைய அந்த பெண்ணுடைய படிப்பை விட குறைவான படிப்பு படித்த அந்த மகனை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். எப்படி ஃபாதர் அந்த மகனை திருமணம் செய்தால் அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும், குறைவான சம்பாதிக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும், வீட்டில் வந்து ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும், இதெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டேறார்களே என்று சொல்லி வருத்தப்பட்டு சொன்னார்கள்.
நம்முடைய குடும்பத்தில் அப்படித்தான் இருக்கின்றது. மற்றவர்கள் நம்மை விட வளர்ந்து விடக்கூடாது, நமக்கு கீழே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அடக்கி வைத்துக் கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அன்னை தெரசா ஒரு நாள் அவருடைய சபையில் இருக்கக்கூடிய அருட் சகோதரர்கள் சொன்னார்கள், இது போன்ற ஒரு சேரியில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு சாப்பிடாம ஒரு வாரமாக இருக்கிறாங்க என்று சொன்ன பொழுது உடனே அன்னை தெரசா கிளம்பி அந்த வீட்டிற்கு போனாங்க. போகின்ற பொழுது மளிகை சாமானமெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அப்பொழுது எடுத்துகிட்டு போய் அவர்கள்கிட்ட கையில் கொடுத்து, நீங்கள் சாப்பிடுமா, இது செஞ்சு ஏதாச்சும் உணவு சமைச்சு சாப்பிடுங்க என்று சொல்லி கிளம்புகின்ற பொழுது இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க வச்சுட்டு அன்னை தெரசாவை இருக்க வச்சுட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வெளியில் போயிட்டாங்க. ரொம்ப நேரம் கழித்து வந்தாங்க. அப்பொழுது சிஸ்டர்களுக்கெல்லாம் ஒரே கோபம். அன்னை தெரசாவை வர வச்சு நம்ம கொடுத்தோம் இந்த பொருளை, இந்த அம்மா வாட்டுக்கு சொல்லாங்களாமல் போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல என்று சொல்லி ரொம்ப நேரம் இருந்துட்டு அவரை போனாங்க. போய் பார்த்த பொழுது அந்த அம்மா வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா போனீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, நான் ஒரு வாரமாக தான் சாப்பிடாமல் இருக்கிறேன், என்னுடைய வீட்டு பக்கத்தில் 10 நாளாக குழந்தைகளோடு சாப்பிடாமல் இருக்கிறாங்க, எனவே அந்த குடும்பத்திற்கு அந்த சமையல் பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் ஃபாதர், கொடுத்துட்டு வந்த சிஸ்டர் என்று சொன்னார்கள். அது பேட்டியிலே அன்னை தெரசா சொல்கின்றார்கள், ஏழைக்குத்தான் தெரியும் ஒருவருடைய வழி. நான் நல்லா இருப்பது போல மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லா இருப்பது போல மற்றவர்களுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு வேலை கிடைத்தது போல இந்த பிள்ளைக்கு வேலை கிடைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல இடத்துல திருமணம் நடந்ததை போல மற்ற பிள்ளைகளுக்கும் நல்ல இடத்துல திருமணம் நடைபெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்துல தான் ஆண்டவர் பிரசன்னமாய் இருப்பார், ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வோரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று சொல்கின்றார். நான் வீடு மந்திரிப்பதற்காக போனேன். அப்பொழுது தேர்தல் சமயத்தில் ஒரு அம்மா ஒரு வீடாக தட்டிட்டு அங்கே கட்சிக்காரங்க பாத்திரமெல்லாம் கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்க என்று சொல்லிட்டு போனாங்க. அந்த வீட்டிலுக்கு நான் இருந்த வீட்டில் கேட்டுட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்தது பக்கத்து வீட்டுக்கு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு வீட்டில் சொல்லிட்டு கேட்டை தட்டி தட்டி சொல்லிட்டு போனாங்க. நான் இதை பார்த்துட்டே இருந்தேன். இந்த அம்மா ஏன் இது எல்லாத்தையும் சொல்லுதுன்னு, இல்லை இந்த அம்மா தான் வாங்கினது போல் மற்றவர்களும் வாங்குவோன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க, அதனால தான் சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல குணம். தான் பெற்ற அந்த மகிழ்ச்சி தனக்கு கிடைத்தது போல மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும், மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக அந்த நல்ல எண்ணம் நம்மளிடம் அந்த நல்ல எண்ணம் இருக்கின்றதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு இருந்ததுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வோரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று சொல்கின்றார். பேதுரு செய்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டாரா? அதே போலதானே அவர் செஞ்சாரு. இயேசு கிறிஸ்து பெரியவரா பேதுரு பெரியவரா என்பதல்ல, மாறாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார். ஆண்டவருடைய மனசு பாருங்கள், நாமும் நம்முடைய மனசு இப்படித்தான் இருக்க வேண்டும். நான் நல்லா இருப்பது போல மற்றவர்கள் நல்லா இருக்கட்டும், மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது, நான் கஷ்டப்பட்டா எவ்வளோ கஷ்டப்படுறேன் வேதனைப்படுறேன், அதே பாதிப்பு அவர்களுக்கு வந்துடக்கூடாது என்று சொல்லி நாம் பாதுகாப்பாக அரணாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே இப்பேற்பட்ட வரத்தை கேட்டு நாம் தொடரும் திருப்பலிலே ஜெபிப்போம்.